ரூபாய் பொங்கல் பரிசு, எங்க காசு. நான் கூட என் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க போனா அங்க நான் வரி கட்டினேன், டாக்ஸ் கட்டினேன், எல்லாத்துக்குமே நான் டாக்ஸ் கட்டினேன். இந்த ஒரு 5 வருஷமா என் டாக்ஸ முடிவு பண்ணா இன்னும் அவங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு பத்தாதுதான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு. அது எப்படி அவங்க காசு ஆகும்? அவங்க நகை அடை வச்சாங்களா? அவங்க லேண்ட் எடுத்து கொடுத்தாங்களா? எங்கிட்டே புடுங்கி எங்கிட்டே கொடுத்து தமிழ் மக்கள் இதுல பாதி பேர் வராமன்னு நம்ம பஸ் மறியல் அந்த மறியல்னு பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா பேத்துக்குமே கொடுத்துட்டீங்களா? பாதி பேர் 4 வருஷம் 5 வருஷம்லாம் வாங்காதவங்களே. அடுத்து யார் வந்தா உங்க நிலைமை மாறும் நினைக்கிறீங்க? யார் வந்தா மாறனா? விஜய் வந்தா மாறும் எங்க நிலைமெல்லாம். இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கல விஜய். ஜெயிப்பாருங்களா? ஜெயிப்பாரு, ஜெயிச்சு வருவாரு. ஏன் வர மாட்டாரு? வந்துதான் ஆகணும். தலையை வச்சு வரல நான் என்ன பண்ண முடியும்? தலையத்தை நீங்க மாத்துறீங்களா? வரட்டா மாத்திரம் பாரு, மாத்திரமா இல்லையா பாரு. கலைஞர் ஜெயிச்சான என்ன கொடுத்தான்? என்ன கொடுத்தானுங்க? ஒரு சண்டை ஆன வர்றானுங்களா? ஒரு இது ஆன வர்றானுங்களா? அதுக்கு போய் ஓட்டு போட சொல்ற. அவங்க எல்லாம் போட மாட்டோம். நாங்க ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம். 6 ஓட்டுக்கு எங்க வீட்டுல 6 ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம். அவ்வளவுதான், வேற என்ன? திமுக மேல எதுவும் செய்யலீங்களா? அவங்க என்ன செய்யறானுங்க? ஓட்டு வாங்க வரைக்கும் வீட்டுக்கு வருவானுங்க, எம்மா எம்மா எம்மான்னு வருவானுங்க. அப்புறம் பாரு திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்குது. அவ்வளவு கூட இல்லன்னு நினைக்கிறேன். இந்த 3 மாசத்துல நீங்க செய்ய போற அந்த கள பணியில தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது. உங்களுக்கு இந்த விஜய் பிடிக்கும்ன்றது உண்மைனா, சத்தியம்னா உங்களோட உழைப்புல அதை காட்டுங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.